வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடு வளர்ப்பில் 100% லாபம் பெறும் ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம சீரீஸில் என்ன வீடியோ பார்த்தோன்னா சவால்கள் பார்த்தோம். 2வது வீடியோவில் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தோம். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தொடர்ந்து லாபத்தை வந்து எப்படி எடுக்கலாம், எப்படி வந்து ஒரு சின்ன பண்ணையாரிலேருந்து பெரிய பண்ணையாரில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். இதுதான் உண்மையான லாபத்தோட ரகசியம். ஓகேங்களா? முதல்ல உங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் மனநிலை, அதாவது மைண்ட் செட். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சீக்கிரம் வந்து லாபம் வரணும், ஒரு மாதத்தில் வந்து எனக்கு லாபம் வேணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் வந்து பொறுமை இல்லாமல் இருந்தால் இந்த தொழில் வந்து உங்களுக்கு செட்டே ஆகாதுங்க. பொறுமை தான் இந்த இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு ரூல் வந்து சொல்லவா இதில், க்ரோ ஸ்லோ அண்ட் பிக். அப்படின்னா வளர்ச்சி வந்து மெதுவாக இருந்தாலும் லாபம் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். லாபம் வரணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீடிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல கெடாயாடு நம்மக்கிட்ட இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல பெண்ணாடு, அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, 8 மாதம் 1 வருஷத்தில் வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு விடணும். அதே மாதிரி ஹெல்த்தி ப்ரெக்னன்சி கேரை வந்து மெயின்டைன் பண்ணணும். சினையாடை வந்து நல்லா கவனிக்கணும். அடுத்து குட்டிகள் பிறக்கிற அந்த விகிதத்தை வந்து அதிகப்படுத்தணும். ஒரு ஆடு வந்து 2 குட்டி கொடுத்தா அதுதான் உங்களோட லாபத்தோட ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சீக்ரெட் என்னென்னா, அதிக குட்டி தான் நம்மளுக்கு அதிக வருமானத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்து தீவனத்தில் தான் லாபம் இருக்குது. அதிக செலவு பண்ணினா ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. குறைஞ்சா நம்மளுக்கு வந்து வளர்ச்சி இல்லை. பேலன்ஸாக இது ரெண்டுலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது குறைஞ்ச செலவில் தீவனம் இருக்கணும், அதிக வளர்ச்சி இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம புஞ்சையில் இப்போ உங்களுக்கு புஞ்சை இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு தேவையான சில தீவனங்கள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நாங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வேப்ப இலை இதெல்லாம் வந்து ஒடிச்சு கொண்டு வந்து வைப்போம். அதாவது வேப்ப இலைன்னா மரத்தோடு வெட்டுறது வேப்பலை கிடையாது. அந்த கிளையை மட்டும் உடைக்கணும்ல, அதை மட்டும்தான் உடைக்கணும். ஏன்னா கிளையை மட்டும் உடைச்சாதான் அது மறுபடியும் தலைக்கும். மறுபடியும் அந்த இலைகள் வந்து தலைச்சி மறுபடியும் வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால தான் அதை வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அகத்தி கொலையிலையும் பார்த்திங்கன்னா அந்த கிளையை தான் உடைப்பாங்க, மரத்தை உடைக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அசோலா வந்து யூஸ் பண்ணணும். 50% வந்து தீவன செலவு வந்து இதிலேருந்து குறைக்கலாம். இதுதான் ஒரு ஸ்மார்ட் ஃபார்மரோட உண்மையான ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நம்ம வந்து ஆடை வந்து விற்கும்போது டிபெண்ட் பண்ணுறது. ஒரு ஸ்மார்ட் ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னா, பல இன்கம் சோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஆடுகளோட குட்டிகளை வந்து சேல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து மில்கை வந்து, அதாவது பாலை வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட புழுக்கை பார்த்திங்களா, அதை வந்து உரமாக கூட பயன்படுத்தலாம். நம்ம 2 ஆடு 3 ஆடு வச்சா ரொம்ப பெருசாலாம் கிடைக்காது. ஒரு 100 ஆடு, ஒரு 50 ஆடு, 100 ஆடு, 200 ஆடு வச்சுருக்கவங்களாம் அந்த உரம் வந்து நிறையா கிடைக்கும். அப்போ வந்து அதையும் நீங்கள் வந்து காசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே இன்கம் கிடையாது. இது வந்து பல வழிகள் மூலமாக வர ஒரு லாபம். ஓகேங்களா? ரிஸ்க்கு வந்து குறையும், லாபம் வந்து அதிகமாக ஆகும். 10 ஆடு இருந்தால் 100 ஆடு ஆகணும்னா சடனாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு 10 ஆடை வந்து 20 ஆடாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்து 20 ஆடு வந்து 30 ஆடு ஆகும். அடுத்து 30 ஆடுலேருந்து 40 ஆடு, அடுத்து 40லேருந்து 50, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 10 ஆடுலேருந்து 100 ஆடாக ஆக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நம்மளை வந்து அந்த நிறைய ஆடுகள் வந்து ஒரே இடத்துல அடைச்சி வைக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அப்படி இருந்தால் ஆடுகளுக்கு வந்து நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நஷ்டமும் இதுக்கு காரணமாக அமையும். இப்போ காலம் ரொம்ப மாறிப்போச்சு. ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் குரூப்ஸ் இருக்கிறது, யூடியூப் சேனல் இருக்கிறது, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. உங்கள் ஃபார்ம் பிராண்டிங் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து வாங்குறவங்க பண்ணையாளர்கள் வேறு பண்ணையாளர்கள் கூட உங்கள்கிட்ட தேடி வந்து
வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தவறுகளை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். லாபம் கிடைக்காத முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நம்ம வந்து தொடர்ந்து வந்து தவறுகள் பண்ணுறது தான். அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட் எடுத்தோடனே குறைஞ்ச அளவில் வாங்காமல் ஒரு 5-10ன்னு வாங்காமல் உடனே வந்து 50-100 அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறோம்ல, அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அதேமாதிரி பிளான் இல்லாமல் ஆரம்பிக்கிறது, அதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து நோய் மேலாண்மை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நோய் வந்த பின்னாடி நம்ம வந்து பார்க்குறது வந்து அவசியமே கிடையாது. நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற அந்த ஆடுகளோட இனத்தை வந்து தேர்வு செஞ்சு நீங்கள் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மிஸ்டேக் என்னென்னா மன்சா பிளாக்ஸ், அதாவது நீங்கள் திரும்ப அந்த தப்பு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே தவிர லாபம் வராது. அதனால் இந்த தவறெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஆடு வளர்ப்பு வந்து ஒரு கோல்டு மைன் மாதிரி. கோல்டை எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்ருக்காங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் கிட்டத்தட்ட இவங்களாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்துட்ருக்காங்க. ஒரு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து வளர்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் வந்து அதோட அப்போ இருந்த ஆடுகளோட அந்த குட்டிகள் அப்படி பண்ணி தான் வந்து எங்கள் ஆடுகள் பார்த்திங்கன்னா மற்ற ஆடுகளை காட்டிலும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நல்லா பெரிய ஆடுகளாக தெரியும். நிறைய பேர் வந்து அந்த ஆடை கேட்கவும் செய்கிறீங்க. ஏன்னா அது இந்த காலத்து ஆடு கிடையாது. அது அப்போ இருந்தே அதோட குட்டின்ற வரும்போது அதோட பரம்பரையை சார்ந்து வரும்போது குட்டிகள் எல்லாமே பெருசாக நல்லாவே ஆரோக்கியமானதாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த மாதிரி வந்து அதோட குட்டிகளும் நம்ம வந்து இது பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கும். உடனே வந்து இது எப்படி வரும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா முடியும்னு நினச்சா எதுவுமே முடியும், முடியாதுன்னு நினச்சா முடியாது தான். இந்த டிக்கிங் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டே கிடைக்கும். நல்ல ஒரு அறிவு, ஒரு டிசிப்ளின், அதுக்கப்புறம் பொறுமை, இந்த 3 இருந்தால் தான் நீங்கள் ஸ்மால் ஃபார்மர் கிடையாது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு தொழிலதிபராக ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்து ஒரு சின்ன முதலீட்டில் வந்து நீங்கள் பெரிய பிஸ்னஸாக கொண்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்து எப்படிடா 10 ஆடை வச்சு 100 ஆடை வைக்கிறது அப்படி சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து முடியும். ஏன்னா நாங்களே நேரில் பார்த்துருக்கோம். ஒருத்தர்லாம் 4 ஆடை வச்சு 54 ஆடை ஆக்கின ஆளும் எங்ககிட்ட இருக்காங்க. அவங்க எங்ககிட்டயே சொல்லியிருக்காங்க, நான் 4 ஆடு தான் வாங்கினேன், அதை வச்சு தான் அதோட குட்டிகள் வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் 54 ஆடை ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து சொன்னாங்க. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக 10 ஆடை வச்சு ஏன் 100 ஆடை ஆக்க முடியாது? கண்டிப்பாக ஆக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து மெதுவாக ஆரம்பித்தாலும் அதோடய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ஒரு நாள் நீங்களும் வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ரோல் மாடலாக வர்றதுக்கு வழி இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பல வேல்யூபிள் கண்டென்ட்டோட பல வீடியோக்கள் வந்து கொண்டு வரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு